Go ahead. அன்பான அன்பான அனைவர்களுக்கும் நித்திய வெளிச்சத்தின் பகுதியில் வந்து நிற்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அத்துடன் 97 ஸ்டேஷன்ஸும் சங்கமம் ரேடியோ காஸ்பிளோடு அணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்திலே வந்து அணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்குவதாக. God bless you all. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிகள் கூட செல்லும் முதல் நான் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய தொகுப்பாளினி சிஸ்டர் அஞ்சனி அலங்காரமணி. Thank you, Lord, for this moment, Lord, that you have given to us, Lord, through Nitya Velicham. Lord, this network, Lord, that you have found, Lord, from Sangamam Radio Gospel to join with 97 stations, Lord, is your hand of love and grace and mercy. So we thank you for that, Lord. Even as we, Lord, emanate, Lord, nothing of us, Lord, nothing of us that could ever, Lord, come close to what you could accomplish, Lord, with your power, with your presence, with your spirit, Lord, into the nations of the world, the people that have joined, the people that have gathered in your name, Lord, to receive that blessing upon their lives, Lord, and to be, Lord, brought out, Lord Jesus, of all the ways in which only you can minister to them, Lord Jesus. So we thank you for each and every one of them, Lord, that have gathered also, Lord, from 200 plus nations, Lord, and 2,000 people at one sitting. Lord, we thank you, Master, in Jesus' name. And Lord, even as we go into the program, Lord, be with all the handmaidens that have joined us and the pastors that are going to bring the word as well, Father. Bring about, Lord, your anointing power of the Holy Spirit to rest upon them and minister through them as well. I pray in Jesus' name alone. Amen and amen. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக நான் ஆரம்ப ஜெபத்துடன் ஒரு பாட்டையும் பாடி ஆரம்பிக்கிறேன். அதைத் தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் வந்து அவர் எப்பொழுதும் ஆராதனையை செலுத்தி அத்துடன் தேவ தியானத்தையும் கொண்டு வருவார். அவரும் நிற்கிறார். அவரும் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அதைத் தொடர்ந்து சிஸ்டர் டாலி ஊழியர்களுக்கு ஜெபிப்பார். அவரும் ஒரு பாட்டை பாட முடிந்தால் இன்றைக்கு பாடி ஒரு ஜெபத்துடன் வருவார். அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் கர்த்தருடைய நாமத்தில். அதைத் தொடர்ந்து நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பேன். அதைத் தொடர்ந்து நாங்கள் கண்களை ஏறெடுக்கும் பகுதியில் 6.5 மணி நேரம் 7:30 நிமிடத்திலிருந்து 8 மணி வரை கண்களை ஏறெடுத்து எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். விண்ணப்பங்களையும் கொண்டு வாருங்கள். God bless you all. இப்பொழுது நான் ஒரு பாடல் பாடிவிட்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். உம்மால் ஆகாததொன்றுமில்லை, உம்மால் ஆகாததொன்றுமில்லை, அம்மால் ஆகாததொன்றுமில்லை, ஐயா ஆகாததொன்றுமில்லை. ஆகும் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மால் ஆகாததொன்றுமில்லை, உம்மால் ஆகாததொன்றுமில்லை, உம்மால் ஆகாததொன்றுமில்லை, உம்மாலே தான் ஆகும். அல்லேலூயா, உம்மாலே தான் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே.
எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தானாகும். ஆகும் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தானாகும், உம்மாலே தானாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும். ஆமேன், ஆமேன். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், எல்லாமே உம்மால முடிந்த காரியம் ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். Praise you, Lord. Bless you, Lord. Thank you, Lord. We worship you. We praise you. We glorify you. We give thanks to you. We honor you. We, Lord, lift your name up, Lord Jesus. Lord, even as we pray, Lord, and we gather, Lord, together, Lord, with the team that is, Lord Jesus, behind us, Lord. We bring each and every one of them, Lord Jesus, at this time, Lord. Father, even as, Lord Jesus, Sister Grace and Sister Dolly and Brother Mahindran alongside, Lord Jesus, and also Brother Leslie and Sister Rita, Lord, doing all the work that has to be needed, Lord, to do the recordings and all the program to be coordinated, Lord, along with Brother Mahindran, who has been calling and doing all the what is needed, Lord. Father, Lord, this is a teamwork, Lord. As one man, Lord, we accomplish this, Lord, for your name's sake, Lord, for your honor and for your glory, Lord, that you will be lifted up, Lord, that you will draw all men unto yourself. So we thank you for that, Master. Even as we, Lord, we go into the program at this time, Father, we entrust this into your hands, Lord. And many, Lord, that are joining us also, Lord, are receiving this blessing, Lord, as they are going to, Lord, worshiping together, Lord, as they are already, Lord Jesus, being blessed by it, Lord, by your power of the Holy Spirit that is emanating over them, Lord Jesus. And as Sister Grace comes in, Lord, and also, Lord, leads in worship, Lord, and brings in the devotional, be with her as well. And Sister Dolly as well, Father, as she brings in, and Lord, her way of, Lord, praying and standing, Lord, over, Lord, in prayer over the workers, Lord Jesus. So we bring them to you as well, Father, in the name of Jesus. Amen. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேஸை அழைப்போம். அவர் வந்து தேவ தியானத்தை எடுக்கும் முதல் தேவ ஆராதனையையும் கொண்டு வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நாங்களும் அவரோடு சேர்ந்து ஆராதிப்போம், தேவனை துதிப்போம், உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அத்துடன் அவர் தேவ தியானத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ். ஆமென், ஆமென். Thank you, sister. God bless you. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆண்டவரால் எல்லாமே கூடும். செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு, அவரால் செய்யக்கூடாத எல்லாவற்றிலும் அவருக்கு ஆகும். நல்ல ஒரு பாடலை பாடி நீங்கள் ஆசீர்வாதமா இருந்தது. நன்றி, நன்றி, நன்றி.
நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன், மகத்துவமானவரே, ஆண்டவரே, நாங்கள் துதிக்க வந்தது என் தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், சர்வ வல்லவர், மகத்துவமானவர், சர்வ வியாபி, சர்வ லோகாதிபதி, சர்வ கத்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. கத்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரே கத்தரை பாடி துதித்து கீர்த்தனம் பண்ணி ஆண்டவரே எல்லா இடங்களிலும் உம்முடைய துதி ஏறெடுக்கும் போது சமாதானம், சந்தோஷம், நிறைவோடு ஆண்டவரே ஒவ்வொருவரும் வாழும்படியாக துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது ஆண்டவரே. இந்த ஜனங்களை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அந்த துதிக்கு பாத்திரான தேவனை உயர்த்துவ இந்த இடத்திலே வந்து நாங்கள் கூடியிருக்கிறோம். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவர், நாங்கள் கிறிஸ்துக்குள் உட்பட்டவர்களா இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை என்று வேதம் சொல்ற பிரகாரம் ஆவியானவர் நடத்தும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் முற்றிலும் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நீரென்றும் உயர்ந்தவரே, எங்களின் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நீர் சர்வ வல்லவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் நீரென்றும் உயர்ந்தவரே, எங்களின் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நீ சர்வ வல்லவரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். சிறந்தவரே உம்மை ஆராதிப்பேன், என்னை சீர்படுத்தும் பரிசுத்தரே. சிறந்தவரே உம்மை ஆராதிப்பேன், என்னை சீர்படுத்தும் சிருஷ்டிகரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். துணையாளரே உம்மை ஆராதிப்பேன், என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே. துணையாளரே உம்மை ஆராதிப்பேன், என்னை தேற்றிடும் துணிவம் நீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். கரைகளை கழுவும் கல்வாரியே, கருணையின் நாயகனே. கரைகளை கழுவும் கல்வாரியே, கருணையின் நாயகனே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் துணையாளரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நீரென்றும் உயர்ந்தவரே. நீரென்றும் உயர்ந்தவரே. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை,
அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையாளரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையாளரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்தே என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்தே என் படகில் ஏறிக்கொண்டாரே. முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வழிகள் எல்லாம் காக்கும்படி எப்பொழுதும் எங்களோடு கூட நடக்கிறவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் துதியை எடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. இந்த வேளையிலும் நாங்கள் இந்த வேத வசன கூடாக ஒரு பைபிள் வசனத்தை எடுத்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துறேன். தேவனுக்கு நன்றி நன்றி. நித்திய வாழ்வு தேவனின் பரிசு. நித்திய வாழ்வு எங்களுக்கு என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:9-10 வசனம் 9-10 வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோல் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப நாங்கள் அந்த ரட்சிப்பை பற்றி நாங்கள் எப்படி அது ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்துட்டு அவருக்குள்ளாக நாங்கள் எப்படி வாழ வேணுமென்றது அந்த நித்திய வாழ்வு. நித்திய வாழ்வு தேவனின் ஒரு பரிசு எங்களுக்கு தந்த அந்த நித்தியமா நாங்கள் எப்படி வாழ வேணும் என்றதை இந்த பூமியில மாத்திரமல்ல, இட்டர்னல் எங்களுக்கு இன்னும் 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 அந்த நித்தியமாய் வாழுகிற வாழ்வண்டு ஒன்று இருக்கு. அதற்காகத்தான் இந்த வசனம் சொல்லுறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். அப்ப அந்த ரட்சிப்பு ஆண்டவரை நாங்கள் தெரிந்து கொள்ள எப்படி நாங்கள் தெரிந்து கொள்ளணும் என்றால், இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே நாங்கள் அவர் எங்களுக்காக வந்தார். இந்த பூமிக்கு வந்த நோக்கம் எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய, நித்தியமாய் வாழுகிற வாழ்வு வாழும்படியாகத்தான் இந்த பூமியிலே அவர் வந்தார். அவர் என்னண்டா, காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் மனிதனாய் வந்து பாவமற்ற பூரண வாழ்வை வாழ்ந்தார். அவர் அடிக்கப்படவும் நொறுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து இறுதியில் நமக்காக அவர் பாவமாகி சிலுவையில் மரித்தார். பின்னர்
அவர் கல்லறையிலிருந்து அவர் உயிரோடு எழுந்தார். அந்த நேரத்திலிருந்து இந்த பூமி பழைய நிலைமையில் இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றிலும் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு எழுந்த நேரத்தில இருந்து தேவன் மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் யாவற்றையும் அவர் செய்து முடித்து, நாங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வாழ வேண்டும் என்று அந்த வாழ்ந்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றதை அவர் இந்த வார்த்தை கூடாக நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவ்வளவு சுதந்திரம் நாங்கள் கிறிஸ்துக்குள் உடன் சுதந்திரம், கிறிஸ்துவின் சுதந்திரம் அவரோடு உடன் சுதந்திரமா இருக்கிறபடியா அவர் கூறிய வாக்குகள் அனைத்தும் கிறிஸ்துக்கள் எங்களுடையது. ஆமென்றும் ஆமேன் என்றும் வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு இருக்கிறது. அப்ப ஒரு புது யுகத்தை இயேசு ஆரம்பித்து வைத்தார். இப்பொழுது ஆண் பெண் குழந்தைகள் யாவரும் தேவனோடு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது மட்டுமல்லாமல் தேவனை அறிந்து கொள்ளவும் முடியும். மனிதனுடைய இருதயம் மறுரூபமாவதே மிக பெரிய அற்புதமாக இருக்கிறது. அவர்கள் மனம் திரும்பணும், மறுரூபமாக்கப்பட வேணும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இங்கே கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 2 கொரிந்தியர் 5:17 17 18 வசனம் தான் இப்படி இருக்கு. நீங்கள் ஒரு புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. பழையவைகள் சொல்லிக்குள்ள நாங்கள் முந்தின நடக்கைகளுக்கு ஏற்ற என்னென்ன பாவந்தால பாவங்களால வந்த ரோகம், பாவம் ரோகம் சொல்லி எல்லா பாவங்களுக்குள்ளாயும் நாங்கள் இருந்திருந்தோம்டா. தேவனை அறியாத நேரம் அந்த நேரம் இருந்திருந்தால் அது பழைய மனிதன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினான்னு சொல்றார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரு புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் உங்கள் ஆவி மாறிவிட்டது. இந்த வசனம் உங்கள் சரீர புதிதானவை பற்றி பேசவில்லை. நீங்கள் ரட்சிக்கப்படும் முன் எப்படி இருந்தீங்கள் என்றது தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சத்தியான இருதயமாக உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி எசேக்கியேல்ல சொன்ன பழைய ஏற்பாடு தான். ஆனா அது எல்லாவற்றிலும் இருந்து இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாக புதிய சிருஷ்டி அவர் எங்களுக்குள்ள இருந்து கற்றுத்தருகிறபடினால நாங்கள் பழைய மனிதன் அவருடைய கூட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோட கூட நாங்கள் எழுந்திருக்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். இப்ப மெய்யான நீதி. அப்ப நாங்கள் எங்கட நீதியில சுயநீதி அழுக்கான கந்தை என்று சொல்லப்படுகிறது எங்கட சுயநீதி. ஆனா தேவனுடைய மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் தேவன். 2 கொரிந்தியர் 5:21 வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி, அப்ப எங்கட நீதி இல்ல, தேவனுடைய நீதி ஆகும்படி அவர் தாமே பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். நீங்கள் நீதியும் பரிசுத்தம் உள்ள ஒரு புதிய ஆவியாயிருக்கிறீர்கள். உங்கள் ஆவியில் பாவம் இல்லை. நாம் தேவனுடைய நீதியாக இருக்கும்படிக்கு இயேசு நமக்காக பாவமானார். இந்த வாழ்க்கையை நாம் ஓடி முடித்து தேவையான ஏதோ ஒரு சிறிய அளவு தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளவில்லை. நாம் நமது ஆவியில் தேவனுடைய முழு நீதியையும் பெற்றிருக்கிறோம். உங்கள் ஆவியானது நீதியும் முழுவதும் எவ்வளவு முழுமையானதாகவும் பூரணமானதாகவும் இருக்குமோ அதே அளவு இத்தருணத்திலும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நாட்களிலும் அது இருக்கிறது. எப்பொழுதும் பிறகு இல்லை, நாங்கள் பல்லோகத்து போனா பிறகு இல்லை, அவருடைய நீதி எங்களுக்குள்ள வாசமா இருக்கிற அந்த தேவ நீதி அது நாம் நமது ஆவியில் தேவனுடைய முழு நீதியையும் பெற்றிருக்கிறோம். உங்கள் ஆவியானது நித்தியம் முழுவதும் எவ்வளவு முழுமையானதாகவும் பூரணமானதாகவும் இருக்குமோ அதே அளவு இத்தருணத்திலும் எங்களுக்குள் இருக்கிறது. நாங்கள் கர்த்தரை சென்றடையும் பொழுது ஒரு புது ஆவியை பெற்றுக்கொள்ள போவதில்லை. நாங்கள் ஒரு புது மகிமை அடைந்து சரீரத்தை கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இப்பவே நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம்.
அறிந்து கொள்ள இந்த வாழ்க்கையில் உங்கள் சரீரம் பாவம் செய்யும் சுபாவத்தை உடையதாய் இருக்கும். உங்களின் மனம் எப்பொழுதும் புதிதாக்கப்பட வேண்டிய நிலையிலேயே இருக்கும். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் உங்கள் ஆவியே இத்தருணத்தில் உங்கள் இருதயத்தில் வாழும் பரிசுத்த ஆவியானவர் அவர் உடையதாக எங்களுக்குள்ளாக அந்த பரிசுத்தத்தை எப்பொழுதும் எங்களுக்குள்ளாக தந்து கொண்டிருக்கிறபடினால அது எப்பொழுதும் இருதயம் எங்களுக்குள்ள அந்த காவலோடு எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளும் போது அந்த மன சிந்தைகள் மனதுல தப்பான எண்ணங்கள் வரும். சில நேரம் இன்னும் நீ சரியா நீதியாகல நீதிமானாக இல்லை அப்படி. ஆனா அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டார் ஆண்டவர். இப்பொழுது பரிசுத்தமா நாங்கள் பரிசுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு இந்த நாட்களை நான் இந்த வார்த்தையை முடித்துக் கொள்ளுறேன். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி தகப்பனே. ஒவ்வொருத்தரும் இதை கேட்ட ஒவ்வொருத்தருக்குள்ள ஆவியானவர் தாம் எங்களால முடியாது. ஆனா தேவ ஆவியானவர் அதை சரியான வழியிலே அதை ஒவ்வொருத்தருக்குள்ள இருதயத்துல பதிய நிற்கிற சிறுவடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய ராஜ்யம் என்ன மாதிரி எங்களுடைய இருதயத்துக்குள்ள வருகிறது, அந்த ரட்சிப்புக்குள் கர்த்தர் கொண்டு வர்றாருன்னு சொல்லி ரோமர் 10வது அதிகாரம் 9-10 நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். மற்றும்படியும் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய ரட்சிப்புக்குரிய வார்த்தைகளாக இருக்கிறது என்றபடியால் அது பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையுமாக இருந்தது என்றபடியால் தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். அத்துடன் இன்றைக்கு முடிந்தால் பாடுவார், இல்லாவிட்டில் நாங்கள் அவரை ஜெபிக்கிறதுக்கு அழைப்போம். சிஸ்டர் டாலி வாருங்கள், வந்து ஜெபியுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் ஆண்டவரே, நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்கள் மத்தியில் உங்களோட பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை உங்களோட பரிசுத்தமான ஆவி மூலமாக யாவரை வழிநடத்தி கொண்டு போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தையில் நாங்க தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு அது ஜெயமாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் நல்லவர், நீர் போதுமானவர் என்று நாங்கள் கூறும் பொழுதப்பா, எங்களுக்கு நீங்க எவ்வளவு அதிசயங்களை அற்புதங்கள் செய்து எங்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஊழியக்காரரும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஏற்றவர்களாக நீங்க ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு ஜெப ஆவியும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. தீமைகளை நன்மையாக்க மாற்றி துன்பங்களை இன்பமாக மாற்றுற தகப்பன் நீங்க ஐயா. அப்பா, எல்லா கண்ணீரை நீங்க துடைத்து நாங்க உங்களுக்கு உயிருள்ள ஜீவனை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்குள்ள உங்களோட ஜீவனை கொடுத்து எங்களை நாங்க உங்களுக்கு சாட்சியாக நிலை நிற்பதற்கு தந்த மக்கா பிரித்தான சிலாக்கியத்திற்கு நன்றி செலுத்துறேனப்பா. அப்பா, உங்களை நாங்க ஒரு போதும் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவோம், ஏன்னா மதில்களை தாண்டிடுவோம். நன்றி ஐயா, நன்றி, சோத்திரம் நன்றி. அதே போல ஆண்டவரே, ஒவ்வொருவர்களுக்குள்ளே உங்களோட புதிதான வெளிப்படுத்தலை இன்று மாலை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ரத்தத்தினால மூடி அப்பா, நீங்க உங்களோட சித்தத்தின்படி அவர்களை காத்து உங்களோட வல்லமை நிறைந்த அந்த அபிஷேகத்தை அனுப்பி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த சங்கமம் வானொலியை எங்களுக்கு திறந்து கொடுத்த சிஸ்டர் பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, இந்த மஹிந்திரயா கூட அவங்க கூட இருந்த இந்த சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்த நாள்ல இருந்து எப்ப கத்தர் அழைத்தாரோ இன்று மட்டும் அவர்கள் அதை நடத்தி கொண்டு வருது அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. மனுஷரால முடியாத காரியங்கள் உங்களால மட்டும்தான் செய்ய முடியுமா இருக்கிறது, அதுக்காக நன்றி செலுத்துறேன். அவர்களை ஆசீர்வதிங்க, யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே, சோத்திரம் என்ப கத்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளது. ஆமே. நன்றி சாமி. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. பலவீனத்துல பலன் கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய கிருபையின் மூலமாக முடிசூட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் உங்களுக்கு ஏற்றவராக நாங்க ஜீவிப்பதற்கானவரே, நாங்க உங்களுக்குள்ள ஒரு தாழ்மையான ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் தாழ்மையான ஆவியை கொடுத்த ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் சுத்தமா இருப்பதற்காண்டவரே, நீங்க எங்களுக்கு தரிசிப்பதற்காண்டவரே, எங்களை இருதயங்களை சுத்தமாக்கி இன்னும் அதிகமாக நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன். தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகு துர்காலத்தில் ஆவி குறைந்ததால் மீட்பருதீர பேலத்தால் சத்துருவை வென்றேன், என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார், முற்றுமென்னுள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோர், என் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆல உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் எம்மை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஆமென். ஆமெனப்பா. இன்று வரை காத்த தகப்பன் இனிமேலும் எங்களை காக்க வல்லவரா இருக்கிறீங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களின் பேர் சொல்லி அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரராக யாவரையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின் படி வணைந்து எங்களை உங்களுக்கு உகந்த பாத்திரராக ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உங்களுக்குள்ள சிந்தனை உள்ளவர்களாக எங்களுக்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை இன்னும் அதிகமாக ஊற்றி உங்களுக்குள்ள பலப்படுத்தி உங்களுக்குள்ள மகள செய்யற மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹலோ ஹலோ ரஞ்சினி. சிஸ்டர் ரஜினி. நன்றி சிஸ்டர். அது திரும்பவும் மியூட் ஆக போய்விட்டது. சாரி. God bless you. நன்றாக பாடினீர்கள். கர்த்தர் உங்களோட குடரை திரும்பவும் தந்து விட்டார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவரோட நாமமே உயர்த்தப்பட்டு மகிமைப்படுவதாக. God bless you. ஜெபித்த யாவருக்கும் நன்றி. ஆமென். ஆமென்.
அடுத்ததாக கர்த்தர் என்னை தூண்டி இருக்கிறார். பிரதர் மகேந்திரனை கூப்பிட்டு அவரையும் ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி, அவர் பாடினாலோ ஜெபித்தாலோ எதை கர்த்தர் நடத்துறாரோ அதே மாதிரி அவரும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். சிஸ்டர் பிரதர் மகேந்திரன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியில் நடக்கின்ற இந்த நித்திய நிகழ்ச்சியை நீ கேட்டுக்கொண்டிருக்கு, பார்த்து கொண்டிருக்கு சுவாமி. அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவரையா, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி. கேருபீங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும் இஸ்ரவேலின் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த நாளே உமது பிள்ளைகள் துதித்து ஆராதித்து பாடிய பாடலை நீர் கேட்டு அந்த பரலோக ராஜ்யத்தை அசைத்து விட்டார்களே சுவாமி. அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி. இன்றைய நாளே கலந்து கொண்டு பிள்ளைகள் தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள் துதித்த பிள்ளைகள் அனைவரை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீ நல்லவரையா, நல்லவர். ஆமென், அல்லேலூயா. காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை துதித்து பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என அவரை நினைத்து ஆராதிப்பேன். காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை கருத்துடன் துதித்திடுவேன். பரிசுத்தர் 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 என அவரை நினைத்து ஆராதிப்பேன். ஆமாண்டோரே, 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களுக்கு முன்பாக வைத்து பரிசுத்தர் 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 என்று சத்தமிட்டு ஓயாமல் சொல்லிக்கிட்டிருக்காள் சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்பும் கிருபையும் எங்களுக்கு தந்தாரே. அஞ்சாமல் கலங்கிடாமல் பயமின்றி திகழ் இரவு பகலாக துதித்திடுவோம். கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்பும் கிருபையும் தந்தாரே. அஞ்சிராமல் கலங்கிடாமல் பயமின்றி திகழ் இரவு பகல் ஆக துதித்திடுவோம். காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை கருத்துடன் துதித்திடுவேன். பரிசுத்தர் 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 என அவரை நினைத்து ஆராதிப்பேன். என் உதடுகள் உம்மை துதித்திடுமே. என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றிடுமே. ஆமாண்டோரே, நாங்கள் உம்மை நோக்கி துதித்து ஆராதித்து போற்றி பாடும் பொழுது சுவாமி உமது பிரசன்னத்தை எங்கள் மீது ஊற்றுகிற தேவன். யார் யார் இந்த 97 ரேடியோல கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு பிரசன்னத்தை ஊற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அதுக்கா நன்றி ஆண்டவரே. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகள் நிலையிலே களி கூறுவே. நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டையில் நிழல் கூறுவேன். நாம் ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன். எங்கள் தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிற தேவன் நீர் ஆண்டவரே. வலது பக்கம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வலியுதுவேன் சத்தத்தை கேட்கப்படுகிற தெய்வமே, இந்த கிருபைக்காவுக்கு நன்றியாவரே. நீரே அன்புள்ள தேவன் ஒருவரே, எங்களை நீர் நடத்தினீரே. நீரே அன்புள்ள தேவன் ஒருவரே, எங்களை நீர் அன்பால் நடத்தினீரே. காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை கருத்துடன் துதித்திடுவேன். பரிசுத்தர் 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 என அவரை நோக்கி ஆராதிப்பேன். பாவம் என்னில் சூழ்ந்திடும் வேளையிலே, பாவம் என்னில் சூழ்ந்திடும் வேளையிலே தீபமாக என்னில் வந்து பாதுகாப்பவரே. பாவம் என்னில் சூழ்ந்திடும் வேளையிலே தீபமாக
என்னில் வந்து பாதுகாப்பவரே. காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை கருத்துடன் துதித்திடுவேன். பரிசுத்தர் 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 என தினமும் அவரை ஆராதிப்பேன். பரலோக வாசலை காண செய்ய நம்மை மர்வமாக அழைத்தவரே. காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை கருத்துடன் துதித்திடுவேன். பரிசுத்தர் 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 என தினமும் நான் ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் துதித்து ஆராதித்து பாடும்பொழுது சுவாமி, ஐயா நீர் எங்களோட கூட இருக்குது, எங்களோட கூட வருகிற சுவாமி, அந்த கிருபைக்கிறான் ஐயா. இன்றைய நாளில் சுவாமி இந்த நிகழ்ச்சி எல்லா தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித தடைகளும் வராதபடி ஐயா ஆணிபாந்த கரத்தால் நீர் ஆசிர்வதியும் ஐயா. இன்றைய நாள தேவ செய்தி கொடுக்கிற பிள்ளைகள் ஆவியர் அனல் கொண்டு தேவ செய்தியை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக உலகம் அங்கும் விதைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஒவ்வொரு ஊழியக்காரர் சரியான நேரத்திலே நீ கொண்டு வந்து நிறுத்தி இந்த நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. மறு உழைப்பு கேட்கிற பிள்ளைகள், இந்த 97 ரேஞ்சில் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கம வானொலி நிலையத்தை நிறைவு கூறுவோம். ரீட்டா பிள்ளைகள் பெரு இந்த குடும்பங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமேன் ஆமேன். பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக நன்றாக ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார், ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் அதை நன்றாக அறிந்திருக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பிரதர் மகேந்திரன். அடுத்ததாக நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதைத் தொடர்ந்து நாங்கள் கங்களை ஏறெடுக்கும் பகுதிக்கு செல்லலாம். நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். Thank you, Lord, for this time that you have given us, Lord. Lord, right up to this very moment, Lord, you've been present. Your presence has been very much, Lord Jesus, with us, Lord, that I've been, Lord, experiencing, Lord, and you are with us, Lord, that you have been showing to me, Lord, in many ways, Lord, how you are emanating through the nations of the world, through the 97 stations that have gathered together, Lord, and also from our very main station, Lord, coming out of Toronto, Canada, Lord, from Sangam Radio Gospel, Lord, oh God, and coming, Lord Jesus, connecting, Lord Jesus, this many stations. This is the wonder-working hand of miracle and power and praise, Lord. So we thank you for that, Lord. We bring you, Lord, all the worship and adoration that belongs to you, Lord, that has been going forth, Lord, right up to this very moment, Lord. You've been exalted, magnified, glorified, Lord, because of that. Thank you, thank you, thank you. You inhabit the praises of your people, oh God. That is your promise, Lord, even as you are doing that this very moment. And also, Father, the blessing that we have been receiving because of that, Lord, comes from the heaven above, who inhabits the very praises that we have been sending forth up above. Like the incense goes before you, Lord, it comes down, Lord Jesus, as a blessing above us, Lord. So we thank you for that, Master. And we also now pray, Lord, for the listeners, Lord, and they have gathered, Lord, into these many stations, Lord, that are emanating and bringing forth, Lord Jesus, as they are broadcasting right from Toronto to 97 stations that have joined together, Lord, into the countries that they represent, Lord Jesus, like we are doing right from Canada, Lord, from Toronto, Canada, Lord, into the nations that this has been, Lord, given to them, Lord Jesus, as a gift and a blessing, Lord, from you, Lord. Lord, we thank you, Master, that they are listening and they have been praised and worshipped, Lord, through it, Lord Jesus. They are coming through the blessings, Lord. They are participating in praise and worship, Lord. So we thank you for that, Lord. Now we pray that blessing over them, Father, no matter what where they are at, no matter if they are traveling or if they are anywhere, Lord, even at work or industrial places, technical places, Lord, wherever they might be, Lord, they are able to, being able to, Lord, open up their networks, Lord, oh God, into the media networks that are deriving at this time, Father. And also, Lord, we pray, Lord Jesus, that this would, Lord Jesus, has a plan and a purpose, that you would, Lord Jesus, use it, Lord, in a way, Lord, that they are, Lord Jesus, listening to it for that blessing to come upon them. And you are moving upon them, Lord Jesus, with that same anointing power of the Holy Spirit, bringing that same blessing that is purposed, Lord Jesus, to go upon their lives. Now I pray, Lord, even as they are listening, Father, that you
you are the one, Lord, who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to understand that rest, because you are the one who said, Lord, that the peace comes to us, the peace that passeth all understanding, to rest and abide within you. And Lord, that understanding of peace comes to us only through the Savior that comes into our hearts and lives. He's our peace giver. He's the peacemaker. He's the one who has the only peace that this world can give it to us. No world can give it to us except the living God that can come into the world situation, give us that peace. It's until you establish that peace, we cannot have that peace within us, Lord. No matter what the world goes through, but no matter what the world has to offer, we are above that. That is why you called us in Deuteronomy. We are the head and not the tail, above and not beneath, and highly favored of the Lord. So we thank you for that, Lord. Even as they take and grasp the very truth, Lord, they are the ones that are receiving this blessing upon their very lives at this moment, Lord. So we thank you, Master, in the name of Jesus. I also pray for the needs that they are, Lord Jesus, right now at this moment, Lord, even as they are facing whatever needs they might be, mentally, physically, emotionally, no matter what they are, Lord, nothing is too big for you. All things are possible to them that believe, you said, Lord. Increase their faith. Help them to lean upon you and not upon the flesh, Lord. Nothing that we can accomplish, Lord Jesus, when we lean upon our flesh or any flesh, Lord, any way, Lord, in any human beings that can, Lord Jesus, offer what you can only do and offer through the miraculous intervention, Lord. So help us to focus on you. Look up to the hills where comes from our help from, and only from the living God, to the living way that you come, Lord. Lord, not through any images or any kind of worship, Lord, that comes through idolatry or anything. We have to seek a living God who has that breath, who put that breath upon our lives, who gives us that very way in which he can only come forth and bring us the way in which he can bring us that answer to prayer, the request that come through a living God, through the living God who come through and bring us that breath into our very lives, is the way we can answer our call. We can bring us our call, answering our calls to us, Lord. So we thank you for that, Lord. Thank you, Master. Now I pray, Lord Jesus, for the wonderful blessings in which you have blessed them, Lord, and also, Lord, till the end of the service, Lord, all the workers that are coming, Lord, and this meeting, Lord, of Nitya Velicham, Lord, I pray, Lord Jesus, that they would come forth with your anointing, with your power, the Holy Spirit resting upon them, and Lord, come forth, Lord, and bring forth much of the blessing upon the hearts and lives, Lord, that they open up their hearts, receive your word upon them, and bring forth that the much fruit upon their hearts and lives, not just 30 and 60, 90 fold, Lord, but all that you have, Lord, in the 100% of the measure that you would pour upon them, Lord. When they open up their hearts, Lord, that is where it lies, through obedience, and you would grant them that obedience that comes to them through your grace and your power and your might alone. I pray, opening their eyes of understanding. In Jesus' name, amen and amen. அடுத்ததாக நாங்கள் கண்களை ஏறெடுக்கும் பகுதிக்கு நாங்கள் செல்ல போகிறோம். அதுக்கு முதல் நான் ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள பார்க்கிறேன். ஏனென்றால் இது எங்களுடைய விசுவாசத்தை முதலாவதாக நாங்கள் அந்த ஏறெடுக்கும் பகுதியில், நாங்கள் கண்களை ஏறெடுக்கும் பகுதிக்கு போகும் முதல் இது ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தும் ஒரு சிறு கதை ஒன்று. அதோட ஒரு டெஸ்டிமனி ஒன்றுடன் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாங்கள் ஒரு தரம் போர்ட்லண்டுக்கு சென்றிருந்தோம். ஒரு கிறிஸ்துமஸ் பகுதியில் நாங்கள் கிறிஸ்துமஸ் டைம்ல எங்களுக்கு கசின் அங்கே எங்களை கூப்பிட்டு இருந்தார். அவருடன் வந்து கிறிஸ்துமஸ் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி, அப்பொழுது நானும் என்னுடைய கணவரும் பிள்ளைகளும் சேர்ந்து தான் போயிருந்தோம். அப்பொழுது நாங்கள் அங்கே இருந்த டைம் நியூ இயருக்கு நாங்கள் எப்போதுமே நியூ இயருக்கு நாங்கள் வாட்ச் நைட் சர்வீஸ் என்று சொல்லி இரவுல இருந்து 2, 3, 4 மணி மட்டும் நாங்கள் எப்போதுமே நாங்கள் ஜெபிப்பது உண்டு. அதுதான் எங்களோட வழக்கம், பழக்கம் எல்லாமே. பென்டிகாஸ்ட்ல இருந்து வளர்ந்ததால நான் ஆங்கிலிக்கனாக தான் இருந்தேன் 18 வயது வரை. அதுக்கு அப்பாறம் தான் எனக்கு அதுக்கு அப்பாடு தான் எனக்கு பென்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்தது. இந்த என்ன மாதிரி நாங்கள் பரிசுத்த ஆவியினால் பெற்று அந்நிய பாஷையாலையும் நாங்கள் அதை அவரோட கிஃப்டாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அப்ப அந்த இடத்துல நாங்கள் அந்த சர்ச்சுகள் போனது வந்து ஒரு பேப்டிஸ்ட் சர்ச். அந்த சர்ச்சில் நாங்கள் போயிருந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்க ஒரு கைப்பிடி ஆக்கள் தான் இருந்திருப்பார்கள். ஏன் அப்படி அவ்வளவுதான் இருந்திருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன்.
நாங்கள் அப்பொழுது ஜெபிக்கிற நேரம் கத்தர் என் மேல பெரிய ஒரு அபிஷேகத்தோட வந்து அந்த பாஸ்டருக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் ஒரு பெரிய ஒரு பாரத்தை என்ற இருதயத்துல போட்டு ஒரு ஒரு வேர்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட்டும் எனக்கு மேல வந்து அவரின் மூலமாக பரிசுத்த ஆவியின் மூலமாக நான் அந்த பாஸ்டரும் குடும்பத்தாருக்காகவும் நான் ஜெபிக்க தொடங்கிவிட்டேன். நான் என்னை அறியாமலே என் பரிசுத்த ஆவியானவர் என்ன மூலமாகவே என்னை ஒரு கருவியாகவே அந்த இடத்துல உபயோகித்து அப்படி நான் ஜெபித்து முடிந்து நாங்கள் வெளியிலே வீட்டுக்கு சென்று விட்டோம். சர்வீஸ் முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் அதே கோயிலுக்குத்தான் பிறகு சண்டையும் போயிருந்தோம் 2-3 நாட்களுக்கு அப்புறம். அதற்கப்பாடு நாங்கள் அந்த கோயிலுக்கே போயிருந்தோம். அப்ப அந்த சர்வீஸை முடிந்த உடனே அந்த பாஸ்டர் நேராக எனக்கும் என் கணவரும் நாங்கள் குடும்பத்தாரும் நாங்கள் அதுல இருக்கும் பொழுது அவர் நேராக எங்கள்கிட்ட அந்த மேடையை விட்டு வந்து இறங்கி நேராக எங்களிடம் நடந்து வந்து எங்கள் கைகளை குளுத்தி சொன்னார், சிஸ்டர் நீங்கள் அன்றைக்கு ப்ரே பண்ணது வந்து கத்தரே உங்களை நடத்தி கத்தரே உங்களுக்கு அந்த வேர்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட்டையும் கொடுத்து நீங்கள் எங்களுக்கு ப்ரே பண்ணினீர்கள். அது கத்தராலேயே நடந்து கத்தரே அந்த ஆறுதலை எங்களுக்கு தந்தார். ஏன்னு சொல்றேன் என்றால் அவர் சொன்னார் அவருடைய மகன் சவுத் கொரியாவுக்கு ஒரு மிஷனரியாக போயிருந்தார். அங்க போயிருந்த பொழுது அவர் இருந்த அந்த ரூமில் அந்த ரூம்ல என்ன மாதிரி என்ன ஆகினதோ தெரியல, ஒரு கேஸ் லீக் கொண்டு ஆகி அவர் மரணம் அடைந்து விட்டார். அப்ப அது அவர்களுக்கு பெரிய ஒரு என்ன கவலையும் ஒரு லாஸும். கத்தருக்காக போன ஒரு பையன், அவன் 21-22 வயசு தான், இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி பெரிய பாரத்தோடு இருந்தார்கள். அந்த நேரம் அந்த கத்தர் அந்த மாதிரி வந்து அவர்களுக்கு அவரோட ஆறுதலை உண்டாக்குறதுக்கு அவரோட வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு மினிஸ்டர் பண்ணி கொண்டே இருந்தார். நான் ஜெபிக்க தொடங்கின உடனே அப்ப நான் அந்த ஜெபித்த விதம் ஏன் சொல்றேன் என்றால், கத்தர் அந்த மாதிரி நாங்கள் அவருக்கு உண்மையாகவும் அவரை நாங்கள் தொழுதும் பொழுது அவருக்கு இந்த மாதிரி கிஃப்ட்ஸுடன் ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் என்று நான் சொல்லுவேன். எனக்கு மேல வந்து அவர்களே ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்செஷன் மூலமாகவும் வந்து எனக்கு மேல அவர்களுக்கு மினிஸ்டர் பண்ண தொடங்கினார். அதை ஏன் இப்ப சொல்றேன்னா, அதே போல எனக்கு இப்பொழுது நாங்கள் கண்களின் மேல் ஏறெடுக்கும் போற டைம் வந்திருக்கிறது. அதுக்கு நாங்கள் இப்பொழுது அமைந்திருக்கிறோம். அதுக்கு நாங்கள் போறதுக்கு முதல் எனக்கு கத்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய டீமுக்குள் உள்ள ஒரு சிஸ்டர் சுபார் என்று சொல்லி, அவர் தான் இந்த வென்ஸ்டேயும் தேர்ஸ்டேயும் புதனும் வியாழனும் வந்து நடத்துறவர். அவருடைய கணவருக்கும் இப்படி ஒரு பலவீனம் வந்திருக்கிறது. அதை நாங்களும் ஒரு பெரிய பாரத்தோடு தான் நாங்களும் இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த கத்தர் காட்டினதை நான் இந்த சிஸ்டரோட இப்பொழுது நான் ஏன் சொல்றேன்னா, கத்தரிடமிருந்து வந்த வார்த்தை கத்தருடன் அவர் சொல்றதை நாங்கள் கீழ்ப்பணிந்து நடந்தால் அதுல இருந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும். அதுல ஏன் சொல்றாருன்னு எனக்கு சொல்லுவேன். அவர் சொன்னதைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒன்றும் வெளியரங்கமான ஒரு காரியத்தையும் பார்க்க வேண்டாம், நீங்கள் கத்தருக்காக அவருடைய நாமத்துக்காக அந்த ஒரு எண்ணெயை எடுத்து அபிஷேகித்து கத்தரை அபிஷேக தைலமாக்கி அதை உங்களுடைய கணவரின் தலையிலே 3 தரம் ஃபாதர் சன் அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி 3 தரம் ஒரு சிலுவையை போட்டு நீங்கள் அவருக்காக ஜெபியுங்கள். ஒன்றுமே வெளியரங்கமான நிலை ஒன்றுமே நினைக்காதீங்க. அவரை பற்றியும் குறித்து ஒன்று நினைக்க வேண்டாம். நீங்கள் கத்தருக்காக அவருடைய நாமத்திலே அதுக்கு முதலே நீங்கள் போய் அவருடைய தனியாகவே இருந்து முதலாவது ஜெபித்து விட்டு அந்த எண்ணெயை எடுத்து நல்லா அபிஷேகித்து விட்டு அவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அந்த மாதிரி அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடமாவது எடுத்து அவருடன் நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க வேணும். அவர் என்ன மாதிரி எந்த இடத்துல இருந்து வந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலுமோ அது ஒன்றுமே பரவாயில்லை. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் நினைக்க தேவையில்லை. நீங்கள் கத்தருக்காக நின்று கத்தருடைய உரிமையை உங்கள் மேலே வைத்து அவர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் உபயோகித்து அதுக்காகவே நீங்கள் அந்த இடத்துல நின்று நீங்கள் அவர் சொல்றதை நீங்கள் செய்யுங்கள். கத்தர் உங்களோட அவருடைய இருதயத்தை நன்றாக கத்தர் இப்பொழுது அந்த அளவுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதை நான் நன்றாக பார்க்கிறேன். அது எனக்கு தெரிகிறது.
அதாலத்தான் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய இருதயம் இப்பொழுது இலகி போய் நன்றாக இருக்கிறது, ஆயத்தமாக இருக்கிறது. அதை நீங்கள் இப்பொழுது நன்றாக உபயோகிக்க வேணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உரிமையின்படி அவருக்கு மேல நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் 5 நிமிடமாவது சேர்ந்து ஜெபிக்க தொடங்குங்கள். அத்துடன் அவருக்காக நீங்கள் அவருடைய இரட்சிப்புக்காகவும் எல்லாத்துக்குமாகவும் நீங்கள் ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்தும் ஜெபித்து விட்டு அந்த தைலத்தை அந்த அபிஷேக எண்ணெயும் அவர் மேல ஊற்றி ஜெபியுங்கள். கர்த்தர் கொடுத்ததுதான் உங்களோட நான் பகிர்ந்திருக்கிறேன். நாங்கள் இப்பொழுது அடுத்ததாக கண்களை ஏறெடுக்கும் பகுதியில் போய் நாங்கள் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நாங்கள் கண்களை ஏறெடுக்கும் பகுதியிலே சிஸ்டர் டாலியை அழைப்போம். அவர் வந்து இப்பொழுது கர்த்தர் நாடுகளுக்காகவும் கர்த்தர் அவருக்கு காற்ற வேற விஷயங்கள் கர்த்தரின் பரிசுத்த ஆவியின் மூலமாக கூட நாடுகளுக்காக தான் கர்த்தர் எனக்கு காட்டுறார். நீங்கள் வேற எதுவும் கட்டுறாருண்டா நீங்கள் அதுக்காக ஜெபியுங்கள். சிஸ்டர் டாலி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை வழிநடத்துகிற உங்களோட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்படியா கர்த்தர் ஆத்மாமே எவ்வளவு அன்பா இருக்கிறார். அவர் தேற்றி அவர்களை உங்களோட சித்தப்படி ஆண்டவரை அழைப்பதற்காக இந்த தேசம் எங்கும் ஆண்டவே, உலகம் எங்கும் ஆண்டவரை உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்கள் அறிந்ததும் உங்களை அறியாமல் இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய தேவ அன்பை அவர்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எந்த இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், மரணத்தின் இருளில் இருந்தாலும் ஆண்டவரே, நீங்கத்தான் உங்களோட கரம் மட்டுமே, உங்களோட வெளியேறப்பெற்ற ரத்தம் மட்டுமே அவர்களை விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. அப்பா, நேற்று இன்று மாறாதவரை இன்றும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீங்க அப்பா. அப்பா, நீங்க எஜமானாக எங்களுக்குள் எஜமானாக இருந்து வழிநடத்தி கொண்டு வருகிற இந்த மக்கா பெரிதான ஊழியங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒரு மனுஷரும் அந்த மனுஷத்துக்கு ஏற்றபடி சிந்தியாமல் உங்களுக்கேற்றபடி சிந்தித்து ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே ஜீவன் உள்ளவர்கள் போல அப்பா அவர்கள் உங்களுடைய சிந்தனையில் இருப்பதற்கு ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இரத்தம் சிந்தி மீட்பவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமா இருந்து உங்களோட தயவின் மூலமாக யாவரையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட வல்லமை இப்பொழுதும் குறைந்து போக இல்லையா? உங்களோட வல்லமை இப்பொழுதும் ஆண்டவரே அந்த இஸ்திரி அந்த வஸ்திரத்தை தொடும் பொழுது கர்த்தர் அவருடைய வல்லமை அவரிடத்திலிருந்து விலகி போனதை அவர் அதை காணக்கூடியதா இருந்தது அவருக்கு. அதே பொழுது ஆண்டவரே நாங்கள் உங்களோட திருப்பாதத்தை வந்து நிற்கும் பொழுது அப்பா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல உங்களோட பரிசுத்தமான எண்ணெயை ஊற்றி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் அப்பா எத்தனை பேர் நோய்களில் வாடி போய் நடக்க முடியாம ஆண்டவரே இருக்கிற பொழுதும் ஆண்டவரே அப்பா, நீங்க அவர்களை மீட்க வர்ற தகப்பனா இருக்கிறீங்க. இன்று ஆண்டவரே மரணத்துக்குள் அப்பா அவங்க பயப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு மரணம் என்பது அப்பா இன்னொரு ஜீவியம். உங்களுக்குள்ள நாங்க வந்து மகிழ்ச்சியோட களி கூர்ந்து கொண்டு இருப்பதற்கு அவர்களுடைய கண்களை திறந்து அவர் மன கண்களையும் அவங்களோட உள்ளத்தையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எபெனேசரே இன்று மற்றும் எங்களை காற்று வந்த தகப்பனே, இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உங்களோட உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாக்கப்படுத்துவதற்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்களையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சிறு பிள்ளைகளே உங்க கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. எத்தனை சிறு பிள்ளைகள் ஆண்டவரே வழி தப்பி அப்பா அந்த பெற்றோர் சரியான அவங்களுக்கு கண்களை அவர்களுக்கு மேல் ஏறெடுக்காம கர்த்தருக்கு மேல் ஆண்டவரே ஏறெடுப்பதற்கு ஆண்டவரே அவர்களுக்கும் ஒரு ஞானத்தையும் பயத்தையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஒரு 10 வயசு பிள்ளை ஆண்டவரே எங்கேயோ வழி நடத்தி எங்கேயோ துளைந்து போய் இருக்கும் பொழுது அந்த பிள்ளை எங்க போறன்னு தெரியாமைக்கு ஒரு பைப்புக்குள்ள போய் அதுக்குள்ள ஒரு 4 நாள் இருந்து அவனுக்கு எங்க இருக்கிறது
சரியா அன்னைக்கு இறந்து விட்டான். எப்படி ஆண்டவரே இந்த ஸ்கூல்களில் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூல் தொடங்க போகுது. அதுக்காண்டி ஆண்டவரே சிறு பிள்ளைகளோ வாலிபர்களோ அப்பா அவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போறேன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் திரிகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. அப்பா உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஆண்டவே. எதை நாங்கள் நினைத்தாலும் உங்களுக்குரியவர்களாக இவர்கள் மாறும்படியாக இவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க. இந்த ஸ்கூல்ல தொடங்கும் பொழுது ஆண்டவரே, இப்பொழுது அருவாசி ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து விட்டார்கள். போய் போய் பிள்ளைகளுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கும் பொழுது அந்த வரப்போற பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்தாண்டவரே, அவர்களுக்கும் ஒரு தேவ அன்பை கொடுத்தாண்டவரே. இதுவரை உதவினே பினேசரே, இனிமேலும் நீங்க உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. சுகம் தரும் தெய்வமே யெகோவா ரஃபா, பூரண சுகத்தை தரும்ப பூரண சமாதானத்தின் சுகத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். புது பலனை கொடுத்து அப்பா உங்களோட சிறகின் கீழே மறைத்து வைத்து உங்களுக்குரியவர்களை சிந்திப்பதற்கு அந்த பூரண அன்பையும் சமாதானத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்க தங்கும் பொழுது அப்பா எங்களுடைய பிள்ளைகளும் வரப்போற அப்பா புதிதான ஆத்துமாக்களையும் உங்களோட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். நானே வழியின் சத்தியமும் ஜீவனும் என்று கூறியபடி அந்த ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காண்டவரே இந்த கடைசி காலத்தில் உங்கள் அன்பின் மூலமாக நீங்க அவர்களை வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலமாக கழுவி நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் அவர்களையும் ஒரு புதிதான வாழ்க்கையில் கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்களே எங்கள் ஜெபங்களை கேட்டு நான் அதிகமாக யாவரை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவருக்கும் அப்பா ஆசீர்வதிக்கும்படியா யாவரையும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். அடுத்ததாக சிஸ்டர் சாந்தியா நார்வேல இருந்து. இல்ல வேற இல்ல, அது எஸ்தர். ஓ எஸ்தர் ரூபியா? இல்ல இது முதலாவது வார்த்தையை கொண்டு வர்றதுக்கு ஓகே சிஸ்டர் பிருந்தா. ஓகே ஓகே சிஸ்டர் பிருந்தா, நீங்கள் உங்களுக்கு முடிந்தால் ஜெபிக்கலாமா? நீங்கள் சுகவீனம் உள்ளவர்களுக்காக ஜெபியுங்கள் சிஸ்டர் பிருந்தா. Praise the Lord, sister. Praise the Lord. Thank you. நீங்கள் வந்து சேர்ந்ததற்கு நன்றி. நீங்கள் சுகவீனம் உள்ளவர்களுக்காக ஜெபியுங்கள். மற்றும்படி உங்களுக்கு தெரியும் சிஸ்டர் சுபாவோட கணவருக்கும் பலவீனமாக இருக்கிறார். அத்துடன் எல்லாருக்காகவும் சேர்த்து நீங்கள் ஒரு ஜெபத்தை கொண்டு வாருங்கள். God bless you. ஆமென் ஆமென். தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே நன்றி ராஜா, ஆராதனைக்குரியவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்மைகளின் நாயகனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பலியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பழுதற்ற பலியே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. போதுமானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் வியாதிகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பரம்பரை சாபங்களில் இருந்து எங்களை விடுதலை செய்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் ஆண்டவரே இதோ நீங்க ஆண்டவரே இதோ எல்லாவற்றையும் நீங்க தடுத்து போட்டீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலனானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே நன்றி நன்றி நன்றி. அப்பா ஃபாதர் we call upon you my master. ஆண்டவரே இந்த வேளையில உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. மலை ஆண்டவரே எல்லா மலைகளும் உம்முடைய பிரசன்னத்தினால உருகி போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எங்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. இதோ உங்களுடைய பிரசன்னத்தை அழைக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுது கொள்கிறோம் தகப்பனே. பரிசுத்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ராஜரிக கூட்டமாய் மாற்றினவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா வல்ல வாக்கு திட்டங்களை தந்தீங்களே ஆண்டவரே. வியாதி எங்களை அணுகுவது இல்லை என்று சொன்னீங்களே, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகுவது இல்லை என்று சொன்னவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கள் அப்பத்தையும் நீரையும் ஆசீர்வதித்து வியாதிகளிலிருந்து எங்களை நீக்குவேன் என்றவரே உமை துதிக்கிறோம். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றும் வர பண்ணேன் என்று சொன்னீரே. இதோ உடைய கை கட்ட ஆண்டவரே, கட்டளைகளை கை கொள்வீர்கள் என்று சொன்னீரே. உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, அக்கினியிலே நாங்கள் ஆண்டவரே வேகாத படிக்கு எங்களை இழுத்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய அன்பினால் எங்களை இழுத்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் கண்மலையே உமக்கு நன்றி, கண்மலையே உமக்கு நன்றி ராஜா. இதோ இந்த வேலையிலையும் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வியாதி எங்களிடத்துல அணுக முடியாது, வியாதி எங்களிடத்துல இருக்க முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதோ இந்த நேரத்திலையும் யார் யார் வியாதி படுக்கையோட இருக்கிறார்களோ எல்லாரையும் உம்முடைய வார்த்தையினாலே சுகத்தை அனுப்புகிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திலே இதோ உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறேன் தகப்பனே. இயேசுவே இயேசுவே, எங்கள் நாவிலே ஜீவன் உண்டென்று சொன்னீரே. இதோ வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறவரே, இதோ வார்த்தையை அனுப்பி சுகத்தை அனுப்புகிறவரே. இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் சுகம் 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 என்று நான் பேசுகிறேன். இதோ இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்குள்ளும் உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்வதாக என்று நான் பேசுகிறேன். இதோ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னீரே. இதோ உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன பொழுது ஆண்டவரே, அவைகள் காலூன்றி எழுந்து நின்று மகா பெரிய சேனையாய் வந்ததே. அதே போல ஆண்டவரை இதோ இப்பொழுது உம்முடைய ரூவா காற்று ஆண்டவரை ஒவ்வொருவருக்குள்ளும் பாயட்டும் ஆண்டவரே, புதுபலன் அடையட்டும். இதோ ஒவ்வொருவரும் ஊன்றி நிற்கத்தக்கதாய் ஒரு தேவ பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவரே வியாதியின் கூறுகள் அணுகாதபடிக்கு உம்முடைய தெய்வீக சுகத்தினாலே ஒரு விடுதலையை அனுப்புவீராக. இதோ யார் யார் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை கிரியை செய்வதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. ஆண்டவரே, விசேடமாய் அப்பா பிரதற்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை ஆண்டவரே ஹோஸ்ட் பண்ணுகிற மகளப்பா. இதோ ஆண்டவரே, உம்முடைய தேவ கிருபை இப்பொழுதே ஆண்டவரே கிரியை செய்வதாக ஆண்டவரே. இதோ இப்பொழுதே ஒரு பரிபூர்ண சுகத்தை நாங்கள் பேசுகிறோம். இதோ பலவீனங்கள் ஆண்டவரே நரம்பு பகுதிகளுக்குள்ளே ஒராபா ஷகேனே மெகக்கேனே மருகரா பரகேரே பாபா. இதோ இப்பொழுதே இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய தேவ வல்லமை ஆண்டவரே கிரியை செய்வதாக ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய வல்லமையினாலே புதுபலன் அடையட்டும். இதோ தேவன் என்னை தொட்டார் சுகம் உண்டானது என்று சொல்லத்தக்கதாய் சாட்சி எழும்பட்டும் அப்பா. ரபா ஷக்கேனே மெகக்கேனே மரோ கொரோ லபா ஷக்கேனே மெகக்கேனே மனா. ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையினாலே வருகிற விடுதலை இதோ இப்பொழுதே இந்த கழுத்து பகுதிகளுக்குள்ளே இதோ இந்த நரம்பு மண்டலத்துக்குள்ள ஆண்டவரே ஏசப்பா இப்பொழுதே உன்னதத்து பலன் உன்னதத்து பலன் உன்னதத்து பலன் ஆண்டவரே இறங்கட்டும் மகனுக்குள்ள. இதோ இப்பொழுதே இந்த பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே நிர்மூலமாக்கி போ என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்துல இதோ பரிபூர்ண சுகம் என்று நான் பேசுகிறேன், பரிபூர்ண விடுதலை என்று நான் பேசுகிறேன். இதோ கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக என்று நான் பேசுகிறேன். இதோ இந்த கழுத்தை அடிமையாக்கி வைத்திருக்கிறேன். இதோ ஆண்டவரே ரபா ஷெக்கென்னே மெகக்கென்னே மன கொரோ லபா ஷெக்கென்னே மெகக்கென்னே மன. ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே மகனோடு போராடுகிற எல்லா கிரியைகளும் இதோ அந்தகாரத்தின் கிரியைகளுடைய வல்லமைகள் செயலிழந்து போவதாக. ஐ ஸ்பீக் ஃப்ரீ ரைட் நவ், ஃப்ரீ ரைட் நவ் in Jesus name. இதோ உயிர் திறந்த வல்லமையினாலே வருகிற சுகமும் விடுதலையும் இப்பொழுதே உண்டாகட்டும் மகனை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இதோ இன்னுமாய் ஆண்டவரே, யார் யார் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, யார் யாருடைய உறுப்புகள் செயலிழந்து இருக்கிறதோ ஆண்டவரே, இதோ தனக்கு இப்படியாய் நேர்ந்து விடுமோ என்று பயத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்குள்ளும் சுகமளிக்கிற வல்லமையினாலே ஆண்டவரே வருகிற the supernatural healing, the supernatural breakthrough, the dunamis power இதோ இப்பொழுதே ஒவ்வொருவருக்குள்ளும் வெடிக்கட்டும் ஆண்டவரே. இதோ கழுத்து வலியப்பா, இதோ வணங்கா கழுத்துள்ள ஆண்டவரே கிரியைகள் ஆண்டவரே, ஸ்ட்ரெஸ்னால உண்டான வலிகள் ஆண்டவரே, தோள்பட்ட வலிகள், the frozen shoulder ஆண்டவரே, the nerve system ஆண்டவரே, ஆண்டவரே மூட்டு பகுதியில முழங்கால் பகுதிகளிலே
இருக்கிற வலிகள், ஆண்டவரே இடுப்புல ஸ்பைன் கார்ட்ல இருக்கிற வலிகள் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே நிர்மூலமாய் போவதாக. வெளியேறி போ, இதோ சரீரங்களை விட்டு வெளியேறி போ. எல்லா பலவீனத்தின் பிசாசுகள், எல்லா வலியினுடைய டிமாண்ட்ஸ் இயேசுவனுடைய நாமத்திலே வெளியேறி போ, வெளியேறி போ. இதோ இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். இதோ நீர் தங்க இந்த இடத்துல இருக்க முடியாது. இதோ தேவனுடைய அக்கினியினாலே எரிந்து சாம்பலாய் போ. எல்லா டிஸ்ட்ரெஸும் இயேசுனுடைய நாமத்திலே வெளியேறி போ. எல்லா ஆங்ஸைட்டிஸ் பிசாசு இயேசுனுடைய நாமத்திலே வெளியேறி போ. எல்லா டிப்ரெஷன் ஸ்பிரிட் லீவ் ரைட் நவ இன் ஜீசஸ் நேம். ஆல் த அன்வான்டட் ஃபியர் லீவ் ரைட் நவ இன் ஜீசஸ் நேம். இதோ இயேசுனுடைய நாமத்தை அழைக்கிறேன், இயேசுனுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுனுடைய ரத்தம், இயேசுனுடைய ரத்தம் இதோ உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இதோ பரவட்டும், பாயட்டும், புதுபலன் உண்டாகட்டும், வியாதியிலிருந்து ஒரு விளக்கம் உண்டாகட்டும். இதோ உற்சாகத்தின் நதி, ஜீவநதி பாயட்டும், பரவட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் அப்பா. இதோ உன்னதத்திலிருந்து வருகிற பலத்துக்காக ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரை வனாந்தரமாய் இருக்கும். ஆனால் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றுகிற பொழுது வனாந்தரம் வயல்வெளியாகும், அவாந்தரம் ஆராய் மாறும். ஹல்லேலூயா. இதோ ஆண்டவரே, இந்த ஜீவநதி போகிற இடங்கள் எல்லாம் மச்சங்கள் உயிர்வடையட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன். நன்றாக ஜெபித்தீர்கள். பெரிய பலன் அடைந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர். நீங்கள் இன்னொரு 2 நிமிடத்துல வந்து உங்களோட வார்த்தையையும் தொடங்கலாம். அதற்கு முதல் நான் பிரதம மகேந்திரனை வந்து நாங்கள் கொடுத்த எல்லா ஜபங்களுக்காகவும் சேர்த்து உங்களோட முடிவு ஜபத்தை தாருங்கள் இந்த இடத்துல. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே நித்திய வச்ச நிகழ்ச்சியை இதுவரை சம்பூர்ணமாய் நடந்து கொண்டு வந்தீர் சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. உமது பிள்ளைகள் வந்து துதித்தார்கள், ஆராதித்தார்கள், பாடினார்கள், உமது நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள், வேதத்தியான பகுதியை நடத்தினார்கள் சுவாமி. அதுக்காக நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் துதித்து ஆராய்ந்த பிள்ளைகள் இப்போது உம்முடைய செய்திக்காக பாதபடியிலே வந்திருக்கிறார் சுவாமி. உமது செய்தியிலே வல்லமை உண்டு. இந்த செய்தியை கேட்க உண்டு தாகத்தோடு வாஞ்சோடு கத்தாவே இந்த வார்த்தை நேரத்திலே உமது பிள்ளைகள் ஓடோடி வந்து இந்த வார்த்தை கேட்க வந்திருக்காங்களே, அவருடைய ஆசிரியர். அது மட்டுமல்ல, 97 ரேடியோல இந்த கொடுக்கும் வார்த்தையில கேட்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து மறுவளர்ப்பிலே கூட இந்த தேவ பிள்ளைகள் கொடுக்கிற வார்த்தையை நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக வச்சிருக்கு. மட்டுமாக ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தந்தீரே. அந்த கிருபைக்காக தொடர்ந்து வர செய்தியை இரத்த கோட்டோடு மூக்கு இன்றைய நாளில் செய்தி கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும். ஆவியானவரே உமது பிரசன்னத்தால் நிரப்பும், ஒரு அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வார்த்தையை கொடுக்கும் பொழுது யார் யார் இந்த வார்த்தையை உள்நோக்கிறார்கள், எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தால வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிற சாமி. இந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு. அந்த வார்த்தை ஆண்டவரே இருளான தேசங்களுக்கும் இருளான குடும்பங்களுக்கும் கத்தாவே இந்த வார்த்தை ஊடுருவ சென்று நீரான உண்மையான தெய்வம் அந்த ஒன்றான தேவனை இந்த பிள்ளைகள் கண்டு முது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சோடு இந்த சங்கம வானொலி கையிட்டு சேர்ந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதிக்கிறதே. தொடர்ந்து இந்த செய்தியில நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி.